ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா தீபாவளி ஸ்பெஷலாக ரவை பணியாரங்க. ஆமாங்க, ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே பவுலில் 1/2 கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை 1 கப் அளவு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒன்றோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னா விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ரவெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானங்க மாவை எடுத்து ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றலாங்க. நல்லா வேகட்டுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சோடா உப்பு நம்ம எதுவுமே சேர்க்கல, ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.